காலை வணக்கம். உங்களுடைய இந்த காலை பொழுது ரொம்ப ஸ்பெஷலான நேரமா மாத்துறதுக்காக வழக்கம் போல மார்னிங் கஃபே ஆரம்பிச்சாச்சு. மார்னிங் கஃபேனுடைய அபிஷியல் கொள்கை பரப்பு செயலாளர்களான நானும் ஸ்வாதியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வந்துட்டோம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே இனிய நாளா அமையணும்னு வாழ்த்து இந்த நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பிக்கிறோம். யூஸ்வலாவே மார்னிங் கஃபே ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய தகவல்களோட இல்ல குறிப்புகளோட தான் ஆரம்பிப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே, ஒரு மாறுதலுக்காக கதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். நீ கதை சொல்ல போறியா? அப்ப முதல் முறையாக மார்னிங் கஃபே வரலாற்றுல கண்மணியோட கதை. என்னோட கதைக்கு இவ்வளவு பெரிய ப்ரொமோஷனா, அவ்வளவு பில்டப் எல்லாம் கிடையாது ஸ்வாதி. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லா கதையும் மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ஐயோ, அது அவ்வளவு பழசு கதையா? பழைய கதையா இருந்தாலுமே இந்த கதையில இருக்கிற கருத்து விஷயம் எல்லாமே ரொம்ப புதுசு. என்ன இன்டரப்ட் பண்ணாம கதையை சொல்ல விடு ஸ்வாதி. எல்லா கதையுமே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தா ஆரம்பிக்கும். சோ அந்த நாட்டுல ஒரு வித்தியாசமான ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு ராஜா என்ன பண்ணணும், அந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல போய் தான் வாழணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகுல இருந்து அவருடைய இறுதி வரைக்கும், அதாவது அவர் இறக்குற வரைக்கும் அந்த காட்டுலயே தான் இருக்கணுங்கிறது ரூல். அந்த மாதிரி ஒரு ரூல், அந்த மாதிரி ஒரு மெத்தட் இப்ப ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல, நீ நினைக்கிற மாதிரியான ரூல் கிடையாது. இது என்ன கதை அப்படிங்கறத நான் முழுமையா சொல்றேன். சோ இந்த ரூல் கேட்ட மாதிரியே அடுத்ததா ஒரு ராஜா வந்து ஆட்சிக்கு வராரு. அவருடைய ஆட்சி காலத்துல அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி ஒரு சில ஆட்கள் எல்லாம் அந்த வேலை செய்வாங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த பக்கத்து காட்டுக்கு அனுப்பி அந்த காட்டுல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஆனா அது என்னங்கிறது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ ராஜாவுடைய ஆட்கள் வந்து அந்த ஒரு சின்ன ஒண்ணு ஆறு இருக்கும், அந்த ஆறெல்லாம் கடந்து அந்த காட்டுல போய் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா அது என்ன அப்படிங்கிறது கதையினுடைய இறுதியில தான் தெரியும். சோ பிற்காலத்துல வந்து காட்டுல தான் போய் இருக்க போறோம்னு தெரிஞ்சு அவர் இப்பவே போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரா? இல்ல அந்த மாதிரி கிடையாது. ஆனா ரொம்ப பிரெயினியான கிளவரான ஒரு விஷயம் தான் அந்த ராஜா பண்ணிருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்துல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்களையா விட்டு அனுப்பியிருப்பார்ல, அங்க என்ன நடந்திருக்கோம்னா, அந்த காட்டுல இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அழிச்சிட்டு அது ஒரு வளமிக்க நாடா மாத்தணுங்கிறதுக்காக, விவசாய நிலமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பயிர் வகைகள் செடி வகைகள் அங்கெல்லாம் நட்டு விவசாய பூமியா மாத்தி, அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்றதுக்கு தேவையான வீடையுமே அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடியா வச்சிருப்பாரு. சோ மத்த ராஜாக்கள் எல்லாம் அவங்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு அந்த காட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே போவாங்க. ஏன்னா அந்த காட்டுக்கு போனா அவங்க அங்க இருக்கிறத வச்சுதான் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அங்க எந்த விதமான ஒரு நீட்ஸுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது. பட் இந்த ராஜா அவருக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர்டா அங்க பண்ணி வச்சுட்டு போறதால ரொம்பவே சந்தோஷமா அவருடைய ஆட்சி காலத்தை முடிச்சுட்டு அங்க போவாரு. வாவ், பிரில்லியன்ட்ல. சோ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அவர் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு நல்ல நீதி. சரி, இந்த கதை இப்ப எதுக்கு சொல்ற? இந்த கதை இப்ப நான் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கறத யோகா பார்த்துட்டு வந்த பிறகு சொல்றேன். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன யோகா ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப பார்க்க போற ஒரு வார்ம் அப் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க பாடியில ஹீட் ஜென்ரேட் ஆகாம நீங்க யோகா ஆசனாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தசையில இழுத்து பிடிக்கிறது, கிராம்ப்ஸ், வலி இதெல்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும்னா வார்ம் அப் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வார்ம் அப் பண்ற போறது என்னன்னா, பாம்ஸ் கையை இங்க, அதாவது செஸ்டுக்கும் கையுக்கும் இதே ஷார்ட் டிஸ்டன்ஸை வச்சுட்டு உங்க எல்போ கீழே இங்க வயிற்று சைட்ல இடுப்பு சைட்ல விழுற மாதிரி இப்படி வச்சு முட்டியை மட்டும் மேல டச் பண்ணணும். அதாவது கை முக ஆகக்கூடாது. கை எடுக்கிற இடத்துல இருந்துட்டு கால் மட்டும், அதாவது 1 2 கை மூவ் ஆகல, நீங்களே பாருங்க. 1 2 ரைட் லெஃப்ட். வார்ம் அப் பண்ணும்போது உங்க கை ஆடக்கூடாது. கை இருக்கிற இடத்துல இருக்கலாம், கால் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப முடியல, உங்களால் அவ்வளவு தூக்க முடியலைன்னா கை செஸ்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் இறக்கிக்கலாம். எங்க இறக்கும் போது கை ஈஸியா உங்களுக்கு இருக்கும். அதை பிராக்டிஸ் பண்ணி மெதுவா கையோட பொசிஷனை செஸ்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு வந்து நிக்க வைங்க. அண்ட் லிஃப்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணும்போது உங்க காலில் நல்ல ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இப்ப பண்ண போற ஆசனா திரிகோணாசனா பண்றதுக்கு காலோட வலிமை ஜாஸ்தி வேணும் நம்மளுக்கு. ஏன்னா அங்க ஹீட் அங்க இல்லைன்னா உங்களோட ஆசனா பண்ணும்போது பிடிச்சுக்கிறதோ இல்ல முடியாம நீங்க டயர்ட் ஆகுற வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இப்போ திரிகோணாசனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். திரிகோணாசனா பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம காலு மேட்டோட பிகினிங்ல இருக்கணும். பிகினிங்ல இருந்தா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு லெஃப்ட் கால் நான் பின்னாடி இன்கேஸ் வைக்கிறேன்னா டிஸ்டன்ஸ் கரெக்டா மெயின்டைன் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த காலை மெதுவா திருப்பலாம். திருப்பி நீங்க உங்க பாடியை எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த பாடியை எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வலி ஏற்பட்டா
மெதுவா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கைய கீழே வச்சு உங்க முட்டிய மடக்கிடுங்க. இல்லையா மெதுவா கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இப்படி நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இழுத்து பிடிக்காது, தசையில இழுத்து பிடிக்கிற வாய்ப்பு கம்மி. சோ ப்ராப்பர் திரிகோணாசனா இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்க பிகினிங் ஆஃப் அ மேட்ல இருக்கீங்க. ரைட் காலை மெதுவா பின்னாடி வைங்க. பின்னாடி வச்சுட்டு ரைட் கால் முன்னாடி, லெஃப்ட் கால் ஓட பாதம் முன்னாடி பாக்குது, ரைட் கால் ரைட் சைடா பாக்குது. இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷன்ல மெதுவா உங்க கையை எடுத்து பாதத்துக்கு பக்கத்துல குனிஞ்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க குனியும் போது உங்க முட்டி பெண்ட் ஆகலாம். இனிஷியலி பிகினர்ஸா இருந்தா நீங்க முட்டி இப்படி பெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்குதான்னுட்டு. மெதுவா நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு உங்களோட இன்னொரு கைய மேல தூக்கலாம் ஸ்ட்ரெயிட்டா. நீங்க எப்பவுமே கையை இப்படி தூக்குறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, இப்படி தூக்காதீங்க. இப்படி தூக்கும் போது உங்களுக்கு உங்களோட ஷோல்டர்ல பிடிச்சுக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு, அதனால சுளுக்கு பிடிக்கும். அதனால ஸ்ட்ரெயிட்டா இருந்து இப்படி தூக்கி பாருங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. மெதுவா எழுந்துக்கோங்க. மெதுவா உங்க காலை முன்னாடி வைங்க. இப்போ இன்னொரு காலோட நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரிதான் லெஃப்ட் கால் பின்னாடி போகும். எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதோ பண்ணிக்கோங்க. உங்க ரைட் கை பாதத்துக்கு உள் பக்கமா வச்சு லெஃப்ட தூக்கணும். நான் இதோதான் மறுபடி சொல்றேன். கை ஸ்ட்ரெயிட்டா மேல போனோம், சைட்ல இருந்து எடுக்காதீங்க, சுளுக்கு பிடிக்கும். ஸ்ட்ரெயிட்டா இருந்து எடுத்து மேலையோ இல்ல சைட்ல பாருங்க. நீங்க ஸ்லோவா மேல வந்துடலாம். உங்களுக்கு வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கா, கழுத்துல பிரச்சனை, அப்போனா கழுத்து மேல இருந்து பார்க்க முடியாது, உங்களுக்கு தலை சுத்துற ப்ராப்ளம் வரும். சோ தலை சுத்துற ப்ராப்ளம் இருந்தா நீங்க ஸ்ட்ரெயிட்டா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தலைய மேல பார்க்காதீங்க. ஆனா மூச்சு பெயர்ச்சி கரெக்டா பண்ணிட்டே இருங்க. மூச்சு உள்ள வெளியே கரெக்டா எடுத்துட்டே இருங்க. அப்பதான் உங்க பாடியில திரிகோணாசனாவோட எஃபெக்ட் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இந்த பாடியில எப்படி என்னன்னா, திரிகோணாசனால பாடி இப்படி மூவ் ஆகும் போதே உங்களோட ஆங்கிள் பிரஷர் கிடைக்குது. அதாவது கால் கொலுசு போடுற இடத்துல கரெக்டா உங்களுக்கு பிரஷர் தெரியுது. அந்த மாதிரி பிரஷர் தெரியும் போது அதோட வலிமை எவ்வளவுன்னுட்டு உங்களுக்கு தெரிய வருது. சோ உங்க பாடியில இந்த ஹேண்ட்ஸ் இப்படி பேஸ் பண்ணும்போது உங்க எல்போவை கொஞ்சம் பெண்ட் பண்ணியே வைங்க. இது பிராக்டிஸ் பண்ணதான் வரும். சில பேருக்கு ஃபிங்கர் டிப் மட்டும் தான் வைக்க வரும். சில பேருக்கு பிடிக்க முடியலன்னா உங்க காலை பிடிச்சுக்கலாம். உங்க காலை இப்படி பிடிச்சுக்கிட்டு கையை இப்படி தூக்கி ஹேண்ட்ஸை வெளியே வைக்கலாம். இந்த பிராக்டிஸ் மெதுவா பண்ணதுக்கு அப்புறமா உங்க கையை மேல இருந்து மெதுவா கையை கீழே இறக்கி அதுக்கு பக்கத்துல தரையில வைக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. விரல் நுனிதான் படும், அதுக்கப்புறமா விரல்கள், அப்புறமா முழுசா கைகள். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டார்சோ, அதாவது இங்க இருக்கிற ஃபுல் பகுதியில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் கேலரிஸ் குறையறதுக்கு நிறைய சான்சஸ் ஏற்படும். அண்ட் டோன் அப், அதாவது தொடை தசை எல்லாம் கரெக்டா ஷேப்ல இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய சாப்பிட்டா பாடியில நிறைய வெயிட் விழுறது உங்க வயிறு அண்ட் உங்க இடுப்புக்கு மட்டும்தான். ஸோ உங்க தொடையில தான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிளாபே தெரியும். பேண்ட் ஜீன் போடும்போது அது நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு. ஸோ திரிகோணாசனா பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு பொசிஷன்ல, இன்னும் 5 செகண்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் சைட்ல, இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட பாடியில எப்படி ஒரு ஃபேட் குறையிறது நீங்க ஸ்லோவாவே பார்க்கலாம். இன்னைக்கு நான் திரிகோணாசனா பண்ணி காட்டினேன். நீங்க இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். கண்மணி, யோகா பார்த்துட்டு வந்தாச்சு, இப்பவாச்சும் சொல்ல அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு. அடடா, இந்த கதையை நீ வேற லெவலுக்கு கொண்டு போறியேமா. நீ சொன்ன மாதிரி இந்த கதையில மர்மம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல விஷயம் இருக்கு. பட் அது என்ன அப்படிங்கறத பிரேக்குக்கு அப்புறமா சொல்றேன். அடுத்ததா மார்னிங் கஃபேல வர போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. இன்னைக்கு காலையில இருந்து கண்மணி வந்து கதை சொல்ல போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கலக்கிக்கிட்டு இருக்கா. பட் எப்ப சொல்ல போறான்னு தான் தெரியல. பட் உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி நியூஸை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஸ்வாதி, அந்த ஹாப்பி நியூஸை நீங்களே சொல்லி தொடங்கிடுங்க. நான் அந்த கதையோட காரணம் என்ன அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்லிடுறேன். பெங்களூரை சேர்ந்த அர்தேவ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட பத்தி தான் இந்த ஸ்டோரி. ஓகே, சோ அவர் என்ன பண்ணாரு? ஏதாவது ஃப்ரீயா சர்வீஸ் கொடுக்கறாரா?
உடனே ஃப்ரீ சீப் இப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்களே, அவர் தனி ஆளா நின்னு 3 ஏரியை சுத்தம் பண்ணிருக்காரு தெரியுமா? 3 ஏரியை அவர் மட்டும் சிங்கிள் ஹேண்டடா சுத்தம் பண்ணிருக்காரா? ஆக்சுவலா இவரு இயற்கை முறையில எப்படி ஏரியை கிளீன் பண்றது அப்படிங்கறத பத்தி முன்னாடியே படிச்சிருக்காரு. இந்த மெத்தட இப்போ கனடாவிலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிவிசி பைப்பை வச்சு ஒரு மிதவை மாதிரி கிரியேட் பண்ணி அதுல வந்து இந்த நைட்ரேட், பாஸ்பேட், சல்பேட் இந்த மாதிரியான மிக்சரை போட்டு 2016 நவம்பர் மாசம் புட்டஹள்ளிங்கிற ஏரியில இதை மிதக்க விட்டுருக்காங்க. இந்த முயற்சி வெற்றி அடைய அடுத்தடுத்து அவர் தனியாளா நின்னு ஏரியை கிளீன் பண்ணிருக்காரு. வாவ், சூப்பர்ல. இதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து முயற்சி செஞ்சா கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கிற ஏரியும் சுத்தம் பண்ணிடலாம் இல்லையா? அர்தேவ் வந்து ஏரியை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து சொன்னாரு. அதே மாதிரி நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்மள எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கறது மார்ஷியல் ஆர்ட் செக்மெண்ட்ல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண் ராஜா, மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஷனர் அண்ட் கோச். ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஒன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ், தற்காப்பு கலை, ஃபிட்னஸ்க்காகவும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எவ்ரிடே யூஸ் கான்ஃபிடென்ஸ்க்காகவும் எப்படி பண்ணியிருக்கோம் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சாஃப்டான ஃப்ளவர்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனாக மாற்றுறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் தான் இந்த பர்டிகுலர் மார்ஷல் ஆர்ட்ஸ் லைஃப் சயின்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த ஃபிட்னஸ் லெவல், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம பார்த்தது ஓவர்வியூ ஆஃப் டெக்னிக்ஸ், அதாவது நம்மளோட கை, கால், நம்ம பாடியவே வெப்பனாக எப்படி மாற்றுறதுன்றத ஒரு சின்ன சின்ன அறிமுகங்களாக இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுல நம்ம நேற்று பார்த்த கிளாஸ் நம்மளோட லெக் டைனாமிக் மூவ்ஸை கராட்டேலையும் கிக் பாக்ஸிங்லையும் எப்படி வந்து ஒரு ஃப்ரண்ட் ஸ்விங்கா, ஒரு பேக் ஸ்விங்கா, ஒரு சைட் ஸ்விங்கா இந்த டெக்னிக் இருக்கு. அந்த பேக் ஸ்விங்கும் அந்த பர்டிகுலர் சர்க்குலர் பாடி மூவ்மெண்ட்ஸும், ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, சர்க்குலர் பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ சர்க்குலர் பாடி மூவ்மெண்ட்ஸா நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல யூஸ் பண்றதுன்றத நம்ம கத்துக்க போறோம். இது ஏன் நம்ம கத்துக்கணும், ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டைனாமிக் ஸ்டேட் ஆஃப் லைஃப்ல தான் இருக்கோம். நம்ம வந்து எப்பவுமே மூவ் பண்ணிட்டே இருக்கோம், ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்கா இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு மூவ் பண்ணுறதானாலும் சரி, ஒரு பிளேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணுறதானாலும் சரி, நம்மளோட பாடி பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ டஃப் சிச்சுவேஷன் ஏதாவது நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா, அப்போது இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள் ஒரு டெய்லி வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதா இருந்தாலும் சரி, ஹெக்டிக் டே முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கேஷுவலான மார்னிங் வாக் போனாலும் சரி, உங்களோட பாடியை எப்படி ரொம்ப லைட்டாகவும் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுன்றதுக்கு தான் இந்த ஆல் தீஸ் டெக்னிக்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த பேக் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சுபா கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெல்கம் சுபா. ஆல் ரைட், தேங்க்யூ. ஸோ சுபா இப்போ வந்து நின்னுக்கோங்க இப்படி ஸ்ட்ரைட்டா. ஓகே, ரிலாக்ஸ்ட் பொசிஷன், ஷோல்டர்ஸ் எப்பவுமே ரிலாக்ஸ்ட், ஸ்பைன் ஸ்ட்ரைட், டீப் ப்ரீதிங். இது எப்பவுமே நீங்க ஏன் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா, அப்பதான் உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கும். அதாவது எந்த விதத்துலயும் சாஞ்சிட மாட்டீங்க. பாடி வெயிட்டை வந்து ஒரு சைடா நீங்க கொஞ்சம் க்ளோஸா வாங்க, நீங்க வந்து சைடா வந்து இப்படி சாஞ்சு இருக்க மாட்டீங்க. இது இப்படிலாம் இருந்தோம்னா நம்மளோட மசில் வந்து ஒரு சைடு ஹெவியா இருக்கும், ஒரு சைடு வந்து ஒரு சைடு ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு சைடு வீக்கா இருக்கும். சரியா? அதனால எப்பவுமே ஸ்பைன் ஸ்ட்ரைட் அண்ட் ரிலாக்ஸ் ஷோல்டர்ஸ்ல இருக்கும். அண்ட் மூவ்மெண்ட் வந்து எப்பவுமே ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்கிறது இல்ல, சைட்ல இருக்கு, பேக்ல இருக்கு, சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கு, அப்ல இருக்கு, டவுன்ல இருக்கு. ஓகே, இவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம ஒன் ஆஃப் த கிளாஸஸ் நம்ம ப்ரீவியஸா பார்த்துருக்கோம். இப்போ அதை வந்து ஒரு சர்க்குலர் மூவ்மெண்டோட திரும்புறது எப்படி, அதாவது ஒரு ஆக்டிவேட்டட் பொசிஷனோட, நம்ம ஒரு லேசா இப்படி திரும்புறதுக்கும் ஒரு டைனாமிக்கா அப்படி திரும்புறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கத்துக்கிறோம். ஆக்சுவலி கராட்டேலயும் இருக்கு, இது எல்லா விதமான மார்ஷல் ஆர்ட்ஸ்லயும் கத்துக்கிறது தான். இதை நம்ம ஈஸியா பண்றதுக்கான வழிமுறை இப்ப பார்ப்போம். ஸோ நாங்க 2 பேரும் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒருத்தவங்களை பார்த்தோம்னா நம்ம ஐ டு ஐ தான் பாக்குறோம். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம இந்த இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்போ ரைட் லெக் பின்னால் எடுத்து வைங்க, ஒரு ஸ்டெப், ஸ்மால் ஸ்டெப். ஜஸ்ட் இது வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்டெப் தான் இருக்கணும். ரைட் லெக் எடுத்து ஹேண்டை வந்து இப்படி சர்க்குலர் மூவ்மெண்ட்ல திருப்பி இப்படி திரும்புங்க, அந்த டைரக்ஷனே மாத்தணும். அண்ட் என்னோட லெக் பாருங்க, இப்படி நிக்கிறீங்க, ரைட் லெக் பின்னால வச்சுட்டு பின்னால வைக்கும் போது இப்படி திரும்புறீங்க. அண்ட் இமீடியட்டா பேலன்ஸ் கொண்டு வந்துடணும். லெக் வந்து ஒரே லைன்ல இருக்கக்கூடாது, பேலன்ஸ் கொண்டு வந்துடணும். ஓகே, கம் as close as possible.
ஓகே 1 arm டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இப்போ பண்ணுங்க. ரைட் லெக் பின்னால வைக்க. இந்த ஹேண்ட் மூவ்மெண்டோட திரும்பணும் நீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெயிஸ்ட் இந்த ஹேண்ட் இப்படி கொண்டு வந்து இப்படி திரும்புறீங்க. ஸோ அப்படி திரும்பும் போது ஒரு லெக் இப்படி பின்னால வச்சு இந்த சர்க்குலர் மூவ்மெண்டோட இப்படி திரும்பி இப்படி நிற்கிறீங்க. அது கொஞ்சம் ஸ்பீட் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சர்க்குலர் டர்ன். கோ. என்ன பாருங்க மறுபடியும் உடனே திரும்பிடணும். அதே இதுல திரும்பணும். இப்படி இருக்கணும் கால். இப்படி சேர்த்து வைக்க கூடாது. எப்பவுமே இப்படி இருக்கணும். கை இப்படி இல்லை இப்படி. எல்போ கீழே, ஹேண்ட்ஸ் இப்படி ஃபார்வர்டில் இருக்கும். ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு லெக் பின்னால் வைக்கிறீங்க, அப்படி திரும்புறீங்க. கேன் யூ டூ தட்? கோ. எஸ். இது வந்து இப்படி ஷோல்டர் வித்தில் இருக்கணும். அகைன் திரும்புங்க என்ன பார்க்க. ஓகே. கம் க்ளோசர். கம் க்ளோசர். இப்போ இந்த டைரக்ஷன்லேருந்து பேக்கில் திரும்புங்க. ஜஸ்ட் ஒரே இதில் அண்ட் இப்படி வைக்கிறீங்க. திருப்பி லெஃப்ட் லெக் பின்னால் வச்சு பேக் பொசிஷன். அண்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்கள் பாடி பேலன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து சர்க்குலர் மூமெண்ட்ஸ் வித் த வெயிஸ்ட் டர்ன் அண்ட் ஹேண்ட் மூமெண்ட்டோட. இதை ஒரு டைனாமிக் மூமெண்ட்டோட நான் திரும்பும் போது இந்த கையை நான் இப்படி கொண்டு போனேன்னா அதுவே ஒரு அட்டாக் ஆகும். இப்போ பாருங்க, நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். இங்கே இருங்க. ஓகே. இங்கேருந்து நான் பேக் பொசிஷன் போகும்போது இந்த கை இங்கேருந்து இப்படி எடுத்துட்டு போகும்போது ஒரு சர்க்குலர் மூமெண்ட். ஆல்ரைட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து இப்படி இருக்காங்க. இப்போ அந்த டர்ன் பண்ணுங்க. இப்போ சொன்ன டர்னை யாரோ ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ்ல பின்னாலேருந்து வரான்னா நீங்க திரும்புறீங்க. இந்த வெயிஸ்ட்டை திருப்புறீங்க. ஃபர்ஸ்ட் என்னை பார்க்கணும். திரும்பும் போதே என்னை பார்த்துடுறீங்க. அந்த காலை இப்படி எடுத்து வச்சுட்டு என்னை ஃபேஸ் பண்ணி நிற்கணும். கோ. எஸ். ஆனால் பார்த்துட்டே பண்ணணும். அது இம்பார்ட்டன்ட். ஸோ இது ப்ராக்டிஸ் மூலமா, தேங்க்யூ வெரி மச் சுபா, இது ப்ராக்டிஸ் மூலமா உங்களுக்கு இந்த ஹேண்ட் சர்க்குலர் மூமெண்ட்ஸ் எல்லா லெவல்லையும் வரும். மிட் லெவல் நம்ம லோ லெவல் பார்த்துருக்கோம். இப்போ இவங்க ஹை லெவலில் என்ன பண்ணாங்க, அது ஃப்ரீ ஸ்விங்காக பண்ணாங்க. அண்ட் அந்த பாடி டர்னோட அப்படி பண்ணாங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம வந்து மூமெண்ட்ஸ் இல்லை, பேக்லேயும் மூமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த பேக்ல டர்ன் பண்ணும்போது இந்த டெக்னிக்கலாக நம்ம டர்ன் பண்ணலாம். இது நீங்கள் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் நம்ம லெக்ஸ் யூஸ் பண்ணியும் எப்படி இது பண்ணலாம், டர்னிங்கோட லெக்ஸோட ஸ்விங்ஸோட எப்படி பண்ணலான்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம எப்பவுமே சுயநலமா யோசிக்காம நம்ம ஊரு நம்ம நாடுன்னு யோசிச்சா நம்ம ஊரே சொர்க்கம் ஆயிடும்ல. அப்புறம் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான்ட்டு நம்ம எல்லாருமே பாட ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். இப்படி ஜாலியா இந்த பாடலை பாடிக்கிட்டே ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் பேசுறதா இல்ல. ஏன்னா இந்த கண்மணிய பேச வைக்கவே முடியாதே. அப்படிலாம் கிடையாது ஸ்வாதி. நான் சொல்ல போற விஷயத்துக்கு அவ்வளவு பில்டப்லாம் கிடையாது. நீ எப்படி உள்ளூர்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து எக்ஸாம்பிளா காமிச்சு ஒரு நல்ல செய்தி சொன்னேன், அந்த மாதிரி தான் வெளிநாட்டுல நடந்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம்னு நான் நினைச்சேன். வெளிநாட்டு செய்தினா அப்ப கண்டிப்பா கலர்ஃபுல்லா பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குமே. சீக்கிரம் சொல்லுது. எஸ், வெளிநாடு அப்படிங்கிறப்போ நான் ரிவீல் பண்ணிட்டேன். அது என்ன நாடுன்னு பாத்தீங்கன்னா துபாய். துபாய் பத்தி புதுசா நம்ம சொல்லிதான் மக்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு பாலைவன சொர்க்க பூமி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். துபாய் அவங்களுடைய நாட்டை வந்து ரொம்ப செழிப்பு மிக்க நாடா மாத்தணுங்கிறதுக்காக அந்த நாட்டினுடைய அரசு வந்து எத்தனையோ முயற்சிகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்க செஞ்சிருக்கிற ஒரு புது முயற்சி தான் செயற்கை ஏரி. இத பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். யூ மீன் ஆர்டிபிஷியல் லேக், ரைட்? அதேதான். இந்த ஏரி எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா துபாயில இருக்கிற ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற அல்குத்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த ஏரியினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஹெக்டேரா. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியை சுத்தி நிறைய உண்மையான மரங்களையும் இவங்க நட்டு வச்சிருக்காங்க. அந்த மரங்கள் நட்டதுனால இன்னொரு அட்வான்டேஜும் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பறவை இனங்கள் அந்த மரத்துல வந்து கூடு கட்டி இப்ப வரைக்கும் தங்கி இருக்கான். ஓ வாவ், சூப்பர்ல. ஒரு ஆர்டிபிஷியலான விஷயத்தை அப்படியே நேச்சுரலா மாத்திட்டாங்கல்ல. எஸ், துபாய் நாட்டினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை வளர்ச்சியை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். இவங்க இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததால இன்னொரு பெரிய அட்வான்டேஜும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் பெய்யற சராசரி அளவு விட இந்த வருஷம் பெஞ்சிருக்கிற மழை அளவு வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சூப்பர்யா. ஆர்டிபிஷியலான விஷயத்தையே அவங்க நேச்சுரலா கன்வெர்ட் பண்ணும்போது நேச்சுரலான அழகை நம்ம இன்னும் எப்படி மெருகூட்டலாம் அப்படிங்கறத அடுத்த செக்மெண்ட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். I am Dr. Pushpa Nyanraj. I am a dermatologist, that is skin specialist. இப்போ நம்ம வந்து சம்மர்ல நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ற சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். கோடை காலம், அதாவது சம்மர் என்றாலே
நம்மளுக்கு முதல் பயப்படுவது நம்ம ஸ்கின்ல வர பல பிரச்சனைகளை பற்றி. அதுல முதலையாக நம்ம பயப்படுறது என்னன்னா வேர்க்கூறு, அதாவது prickly heat, in other words heat rashன்னு சொல்றோம். இந்த prickly heat எதனால வருது, யாருக்கெல்லாம் வரலாம், அதை தடுக்கிறதுக்கு அதை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் என்பதை பத்தி இப்ப பார்க்கலாம். prickly heat or heat rash என்பது மிலேரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிலேரியா எதனால வருதுன்னா நம்ம தோலில் பல வேர்வை சுரக்கிற சுரபிகள் இருக்குது, ஸ்வெட் கிளான்ஸ். நம்ம ஸ்கின் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே இந்த ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. இந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து அதுலேருந்து வர ஸ்வெட்டு நம்ம தோலுக்கு ஒரு டக்ட் மூலமாக வருது, அதாவது ஒரு குழாய் சிறிய குழாய் மூலமாக வருது. நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரில் இந்த குழாய் மூலமாக ஃப்ரீயாக நம்மளுக்கு இந்த ஸ்வெட்டு ஸ்கின்னுக்கு வருது. வெயில் காலத்தில் அதிகப்படியாக நம்மளுக்கு வேர்வை ஏற்படுறதுனால இந்த ஸ்வெட் கிளான்ஸில் இருக்கிற அந்த குழாய்களில் ஒரு அடைப்பு ஏற்படுது. இந்த அடைப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு வேர்வை சரியாக வெளியே வர முடியாமல் இருக்குது. அதனால அந்த வேர்வை நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே கொஞ்சம் லீக் ஆகி அதனால ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து நம்மளுக்கு இந்த வேர்க்கூறு வருது. இந்த ஹீட் ரேஷில் பல டைப்ஸ், அதாவது விதங்கள் இருக்குது. எந்த லெவலில் அந்த ஸ்வெட் டக்ட் பிளாக் ஆகுதுங்கிறத பொறுத்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ஜஸ்ட் அடிப்புறத்தில் மேலாப்பில் அந்த அடைப்பு ஏற்பட்டதுன்னா மிலேரியா கிறிஸ்டலைனா, அதாவது ரொம்ப சிறிய கொப்பளங்கள் மாதிரி ஸ்கின்ல தோணும். எல்லா வயதுலையும் இது வரலாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த மிலேரியா கிறிஸ்டலைனா டைப் ரொம்ப அதிகமாக வருது. குழந்தைங்களுடைய ஸ்கின் ரொம்ப மெதுவாக இருக்கும், அவங்களுடைய ஸ்வெட் கிளான்ஸு அண்ட் அந்த டக்ஸ் எல்லாம் சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி வெயில் காலத்தில் அவங்கள ரொம்ப மூடி வைக்கிறதுனாலையோ சரியாக காட்டன் ஆர் கதர் துணிகள் அணியாமல் வைக்கிறதுனாலையோ அவங்களுக்கு இந்த மிலேரியா வரலாம். இரண்டாவது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக காமனாக பார்க்குறது வந்து மிலேரியா ரூப்ரா. அதுதான் நம்ம காமனாக prickly ஹீட் இல்லைன்னா ஹீட் ரேஷ் இல்லை வேர்க்கூறுன்னு சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் அதை விட லோவர் லெவல் இல்லை அடைப்பு ஏற்படுறதுனால வருது. இந்த prickly ஹீட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிகப்பா ரேஷஸ் மாதிரி பொறியாக உடம்பு முழுவதும் வரலாம். இது அரிப்பு ஜாஸ்தி எடுக்கும். சில சமயம் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அதில் ஒரு பாக்டீரியா வளரும் போது நம்ம அதுக்கு சீவு கொப்பளங்களாகவும் மாறலாம், மிலேரியா பஸ்டுலோசான்னு சொல்றது. மூணாவது ரொம்ப அபூர்வமான வெரைட்டி ஒன்று இருக்குது. ஸ்கின்னுக்கு அடியில் ரொம்ப பகுதியில் அடைப்பு ஏற்படும் போது பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி வரலாம், மிலேரியா ப்ரொஃபண்டான்னு சொல்றது. ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு ஸ்வெட் கிளான்ஸ், அதாவது நம்மளுக்கு வேர்வை சுரக்கிற சுரபிகளில் ஏற்படுற அடைப்பினால வர்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். சம்மரில் கோடை காலத்தில் எல்லாருக்கும் இந்த தொந்தரவு ஏதாவது ஒரு சமயம் வந்துவிடும். எந்த வயசில் வேணாலும் வரலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் வரலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஹீட்டு ஒரு வெப்பத்தன்மை நிறையா இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த prickly ஹீட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் என்பதை இப்போ பார்ப்போம். ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற வேர்வையை அடிக்கடி நம்ம கழுவுறது, அதை வாஷ் அவுட் பண்ணுறது. இன் அதர் வேர்ட்ஸ், நாம் சம்மரில் குறைந்தது 2 முறை அல்லது 3 இல்லை 4 முறை நாம் குளிக்க வேண்டும் கண்டிப்பாக. அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய ஆடைகள் ரொம்ப அவசியமானது. நம்ம என்ன விதமான ஆடைகள் அணிகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். காட்டன், அதாவது கதர் துணிகள் அணிவது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, காத்தோட்டமான ஆடைகள் அணிய வேண்டும். அண்ட் நம்ம வேர்க்கும் போது நம்மளுடைய உடம்பிலிருந்து நீர்ச்சத்து மட்டுமல்ல உப்பு சத்தும் குறைகிறது, போய்விடுகிறது. தட் இஸ் சால்ட் கண்டென்ட் குறைஞ்சி விடுகிறது. சோடியம், குளோரைடு எல்லாமே நம்மளுடைய வேர்வையில் குறைகிறது. அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப சிவியராக இந்த மாதிரி prickly ஹீட் வந்து நம்மளுக்கு வேர்வை ஜாஸ்தி வர முடியாமல் இருக்கும்போது ஈவன் ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரலாம். ஸோ அதனால நம்ம தண்ணிச்சத்து ரொம்ப முக்கியம், ஹைட்ரேஷன்.
ஸோ சம்மரில் நம்ம நிறையா தண்ணி ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல பழங்கள், ஃப்ரூட் ஜூஸஸ், பழங்கள், இளநீ தண்ணி, இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை நாம் உண்ண வேண்டும். இந்த மாதிரி நம்ம பாதுகாத்து கொண்டோம்னா இந்த ப்ரிக்லி ஹீட்டை தடுக்கலாம். அதை விட முக்கியம் ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்னும் பல விதங்களை நாம் இந்த ஹீட் ரேஷை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சர்டன் டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்குது. அந்த வேர்வையை குறைக்கிறதுக்குரிய டஸ்டிங் பவுடர்ஸ் நாம் குளித்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி சிறு குழந்தைகள் ரொம்ப இதுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களே குளிர்மையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோன்னா இந்த ப்ரிக்லி ஹீட் இல்லைன்னா வேர்க்கூரை நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த எல்லா வழிமுறைகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டால் இந்த கோடை காலத்தை நாம் ப்ரிக்லி ஹீட், அதாவது வேர்க்கூறு இல்லாமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அழகா இருக்கோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம முதல்ல உணரணும். எஸ், அந்த நம்பிக்கை இருந்தாலே நம்ம லைஃப் எப்பவுமே சக்சஸ் தான். சரி, இப்ப மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி ரீசெண்டா ஆதார் கார்டு வாங்குறதுக்காக அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துட்டா. ஆனா இப்போ வரைக்கும் அவளுக்கு ஆதார் கார்டு டெலிவரி ஆகல. அது எப்படியா செக் பண்ண முடியுமா எப்ப டெலிவரி ஆகும்னு? ஏன் பணம் ஏதாவது கேட்டாங்களோ? ஆமா ஸ்வாதி, ஆக்சுவலி ஆதார் கார்டோட பர்பஸே என்னது, நாட்டில் நடக்கிற ஊழல் எல்லாமே முழுக்க தவிர்க்கணும், அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அதை வாங்குறதுக்காகவே நம்ம லஞ்சம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் தான் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னமா ரமணா படத்துல வர ஏசிஎஃப் இயக்கத்து ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற? சாச்சா, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. இது ரொம்ப சாத்விகமான இயக்கம். இதோட மெயின் மோட்டோ என்னன்னா, அரசு ஊழியர்களை வந்து லஞ்சம் வாங்காம தவிர்க்கிறது தான். அதாவது இப்ப நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஜாயின் பண்றேன்னா நான் வந்து லஞ்சம் வாங்க கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2004ல வந்து இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு மரத்துக்கு கீழே 4 பேரை வச்சு இந்த கோச்சிங் ஆரம்பிச்சாங்க. இப்ப அதே மரத்துக்கு கீழே 5000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இதனுடைய மோட்டிவ் எல்லாம் கேட்கும் போதே ரொம்ப நல்ல விஷயமா தான் தெரியுது. பட் எத்தனையோ ஏழை குடும்பத்துல இருந்து இல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வர மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த ஃபீஸ் கட்டுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் தாண்டி தான் உள்ள வராங்க. பட் அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சு உள்ள வரும்போது மறுபடியும் இப்படி ஒரு கோச்சிங் கிளாஸ், இப்படி ஒரு கிளாஸ் அப்படிங்கிறப்போ அதுக்காக மறுபடியும் அவங்க ஃபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா? இல்ல, இதுக்காக எந்த ஒரு கோச்சிங் ஃபீஸும் அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு மெயின் அவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும் போது எந்த லஞ்சமும் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு உறுதிமொழி சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. வாவ் ஸ்வாதி, சூப்பர் இல்ல? இந்த மாதிரியான 4 நல்ல சிட்டிசன்ஸ் இருக்கிறதால தான் இப்ப வரைக்கும் இந்தியாவை யாராலுமே அசைச்சிக்கவே முடியல. ஆனா இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன், இது வரைக்கும் இந்த கோச்சிங் மூலமா எத்தனை மாணவர்கள் அரசு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 5000 மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கான். 2007ல நடந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, இவங்களோட கோச்சிங்ல இருந்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து VAO எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்களாம். சோ அது மூலமா தான் இவங்களோட கோச்சிங் சென்டர் ரொம்ப ஃபேமஸா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. சூப்பர் ஸ்வாதி, சேவைனா இப்படிதான் இருக்கணும்ல. கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய ஷோ சார்பா வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததா காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ்ல வித்தியாசமா ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். Hi, good morning. Welcome to Clio Boutique, KB Dasin Road, Alvapet. இந்த பொட்டிக்கோடைய கான்செப்டே என்னன்னா, சாரி ஃபுல்லாமே ஒரு எக்ஸ்டென்சிவ் போர்ஷனா வச்சிருக்காங்க. பிகாஸ் ஷாப் ஃபார் ஆல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரைடுக்கு எடுப்போம், சம்மந்திக்கு எடுப்போம், அம்மா பாட்டி இந்த மாதிரி நிறைய பேருக்கு எடுப்போம். இது மட்டும் இல்லாம நமக்கு யங் கேர்ள்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனர் சாரீஸ், அதுக்கப்புறம் சில்க் சாரீஸ், இது எல்லாமே வச்சிருக்காங்க. அது எல்லாமே சம்மர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் தாண்டி வரவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும், வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சம்பிரதாயம் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. அது எந்தெந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல வந்து பாட்டி இவங்களுக்குலாம் தான் வச்சு தரணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன், நல்ல சாஃப்ட் மெட்டீரியல்ல ஆர்ட் சில்க் இல்ல டூப்ளிகேட் சில்க் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி சுங்கெல்லாம் ரெடியா கட்டியே இருக்கு. வந்து அப்படியே கிஃப்ட் ராப் பண்ணி கொண்டு போக வேண்டியதுதான் நினைக்கிறேன். அவ்வளவு பிரிட்டியா இருக்கு. யூஸ்வல் ட்ரெடிஷ்னல் வயசானவங்களுக்கான ஒரு முந்தி அண்ட் சாரியில வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுலயே வந்து செக்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி செக்டு தான் நம்ம கொடுப்போம்ல, நல்ல பிரைட் கலர்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டு சாரி.
இதுலயே வந்து பிளெயின் சிலர் வந்து விரும்புவாங்க. அந்த மாதிரி பிளெயின் சாரீஸ். இதுல வந்து பிளெயின் சாரியில மினி செக்டுன்னு சொல்லுவோம். லைக் லைன்ஸ் இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி செக்டு உள்ள ஒரு பார்டர், சாரி பல்லு, மினி செக்டு பல்லு. நல்ல பிரைட் காம்பினேஷன்ல ஒரு சாரி. இது இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய கசின், இந்த மாதிரி யாராவது வராங்க, நம்ம அண்ணி அந்த மாதிரினா அவங்களுக்கு ஆர்ட் சில்க்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெரைட்டில ஒரு சாரி இருக்கு. நல்ல பிரைட் கலர்ஸ் வித் கோல்டன் டெஸ்டர் சரி, எல்லாமே டெஸ்டர் சரி தான். நல்ல கிராண்ட் பல்லு வித் ரன்னிங் பிளவுஸ் இதுலயே இருக்கு. ரன்னிங் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆனா தைச்சதுக்கு அப்புறமா லைக் கோல்டு அந்த மாதிரி ஒரு ஷேட் அடிக்கும். ஸோ ரன்னிங் பிளவுஸ் அண்ட் கிராண்ட் பல்லு. அதுலயே ஒயிட் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. ஒயிட்ல மாங்காய் டிசைன் போட்டது. அண்ட் இது வந்து கட்டினா நமக்கு குத்தவோ உருத்தவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆஸ் யூஷுவல் நம்ம சில்க் போடும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதோடைய பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஸோ ரொம்ப உத்து பார்த்தா தெரியும். இதுல வந்து பிங்க் அண்ட் மிஷின் எம்ப்ராய்டரியா என்ன பண்ணிருக்காங்க, எஸ் அந்த டெஸ்டர் சரியிலே அப்படியே ஒர்க் பண்ணிருக்காங்க. பிங்க் பார்டருக்கு ஒயிட் லைன் கொடுத்துருக்காங்க, ஒயிட்டுக்கு பிங்க் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அழகா அதை டிஃபைன் பண்ணிருக்காங்க இந்த ஒயிட் சாரியில. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே ரேட்டு தான். நம்ம வந்து எப்படி வாங்கினாலும் அது நம்மளுடைய இஷ்டம் தான். இந்த கலர் அண்ட் இந்த டிசைன் இப்ப ரொம்ப பாப்புலர். இந்த கட்டிட்டு கல்யாணத்துல ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லவே முடியாது. பிரிட்டி பல்லு, மாங்காய் டிசைன். கீழே வந்து ரெண்டு சைட்லயுமே கான்ட்ராஸ்டா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் மாங்காய் கிரீன், அந்த பக்கம் வயலட். ஸோ கிராண்ட் பல்லு, ரன்னிங் பிளவுஸ் அண்ட் இந்த கலர் சாரி. இந்த மெட்டீரியல்ல இந்த டிசைன், இந்த கலர் இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் ட்ரெடிஷ்னலா இந்த கலர்ஸ் நம்ம யூஸ்வலா போவோம். ஸோ ட்ரெடிஷ்னல் கிரீன்ல வந்து நமக்கு பீகாக் ஒர்க் பண்ணிருக்காங்க. பார்டர்ல இல்ல, இன் பிட்வீன் பார்டர்ல, பிட்வீன் பார்டர்னு சொல்லுவோம் அதை. சட்டில் கலர் கிரேப் கலர்ல வந்து மயில் எம்போஸ் பண்ணிருக்காங்க. அதுல அங்கங்க கிரீன் இருக்கு. ஸோ ரொம்ப பார்த்தா தெரியும், ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் பல்லு வந்து சூப்பர் பிரிட்டி ஆனியன் ஆர் கிரேப் கலர். அந்த கலர்ல வந்து கிரீன் ஒர்க் வச்சு கோல்டு ஃபாயில்ல மாங்காய் அண்ட் புட்டா டிசைன்ஸ் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டியர் ட்ராப் டிசைன் சொன்னேன்ல. ஸோ டிசைனுக்கு ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இதுக்குன்னு இங்கே வந்து ஒரு ஃபுல் ஷெல்ஃபே இருக்கு. டியர் ட்ராப் மஸ்டர்ட் கலர்ல டபுள் சைட் பார்டர், டியர் ட்ராப் டிசைன்ல வந்து நமக்கு சாரி இருக்கு. அண்ட் இதுலயே ரன்னிங் பிளவுஸ் வித் ஆனியன் பிங்க் பல்லு. செம எக்ஸ்க்ளூசிவா இருக்கு இந்த பல்லு. ரொம்ப நீட்டா, ரொம்ப எலகண்டா. அதுலயே டியர் ட்ராப் டிசைன்லயே வேற கலர், இது வேற கலர் காம்பினேஷன். ஸோ 2 கலர்ஸ் இந்த டிசைன்ல பார்த்துட்டோம். அதுலயே வந்து ரெட்ல வந்து இது ஆன்டிக் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு ஒரு விண்டேஜ் டிசைன். அண்ட் அதனுடைய பல்லு மஜந்தா அண்ட் பிங்க் வித் கோல்டு, ஃபுல் ஆஃப் சாரீஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த டிசைன்ஸ்க்கு அடுத்தது டபுள் ஷேடட் அண்ட் ட்ரிபிள் ஷேடட் சாரீஸ்லாம் இருக்கு. குவைட் ரேஞ்சு கூட போகும்போது கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அப்படியே கூட எக்ஸ்ட்ராவாக வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பல்லுவை காமிக்கிறதை விட பாடி காமிச்சேன்னா சூப்பராக இருக்கும். ப்ளூ அண்ட் க்ரீன், பேல் ப்ளூ பேல் க்ரீன், அந்த காம்பினேஷனில் ஆலிவ் க்ரீனில் வித் பிங்க் பார்டர், பிங்க் அண்ட் ஒயிட். ரொம்ப பிரிட்டி ஒர்க் பார்டரில். சில்க் சாரியை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு. பிங்க் அண்ட் ஒயிட் பார்டரில் வந்து டிசைன்ஸ் போட்டு ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. இதில் குட்டி குட்டி மாங்காய் போட்டிருக்காங்க. பட் நோவே கனெக்டட் பார்டருக்கும் அதுக்கும். அண்ட் இதோடைய பல்லு எல்லா கலர்ஸும் சேர்ந்த மாதிரி ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக பிரைடுக்கு வந்து நலங்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த சாரியை எடுத்துக்கலாம், அவ்வளோ பிரிட்டியாக இருக்குது. ஸோ பிரைட்லேருந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேருந்து வந்து போகிறவங்க வரைக்கும் எந்த விதமான சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது, அத்தனை விதமான வெரைட்டிஸையும் நம்ம பார்த்தாச்சு. இது இல்லாமல் இங்கே சல்வார் மெட்டீரியல்ஸ், அது இல்லாமல் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் நீங்கள் என்னவா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குர்த்திக்காக இல்லை டேபிள் லினன், அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய விதவிதமாக இருக்குது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் இங்கே வந்து பார்த்து கண்டிப்பாக ஷாப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ஆல் இன் பட்ஜெட்டபிள் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்மெண்ட்டோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.
கண்மணி, உன் முகம் என்ன ரொம்ப மலர்ந்து இருக்கு? அது எதனாலன்னு தெரியுமா? நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். நம்ம நாடே லஞ்சம் ஊழல்ங்கிற ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நேர்மை நாணயம்ங்கிற சட்டையை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். சூப்பர். நீ ஆசைப்படுற மாதிரியே எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்றேன். நம்ம ஆசைக்கு எப்பவுமே நம்ம பிரேக் போடக்கூடாது. பட் நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதியோட வாலெட் கொஞ்சம் தாயே. திடீர்னு என்னோட வாலெட் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குற? இல்ல, ஃபோர்ப்ஸ் மேகசின் ஒவ்வொரு வருஷமும் உலக பணக்காரர்களுடைய பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வகையில இந்த வருஷத்துக்கான பட்டியல் வந்துருச்சு. சரி, அதான் உங்க வாலெட்டை பார்த்து அப்படியே கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன். அட பாவிகளா, எதுக்கும் கனெக்ட் பண்றேன். நீ சொல்ற விஷயத்துல எனக்கு ஏதாவது லிங்க் இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் பில்கேட்ஸோட சொத்து மதிப்பையும் என்னோட சொச்ச பணத்தையும் நீ கனெக்ட் பண்ற பாத்தியா? உனக்கே மனசாட்சி இல்ல. சரி, ஓகே, சாரி ஸ்வாதி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, இந்த வருஷத்துக்கான லிஸ்ட் வந்துருச்சு, அதை பார்த்து ஓகே, இந்த வருஷத்தோட லிஸ்ட்ல யார் யார் பேர்லாம் இடம் பிடிச்சிருக்கு? இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ். அவருடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $86.5 மில்லியன். இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட். இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $76.5 பில்லியன். மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறவர் அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனரான ஜெப் பியோஸ். சூப்பர்ல. இந்த பட்டியல்ல இப்ப நம்ம இடம் பிடிக்கலனாலும் பிற்காலத்துல ஃபியூச்சர்ல இந்த லிஸ்ட்ல நம்மளும் இருப்போம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். சோ அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவையானது மோட்டிவேஷன். சோ ஒரு அழகான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். சமீபத்துல ஒருத்தவங்க என்ன சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணு தான், ஒரு 24-25 வயசு இருக்கும். எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு கீர்த்தனியா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த மாதிரி நான் சும்மா தாங்க ஒரு ஜோசியர்கிட்ட போயிருந்தேன். என்னோட கரியர் பத்தி கேட்கணும் தான் போயிருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட் அந்த டைம்ல இவளோட கல்யாணம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஜோசியர் என்ன சொன்னார்னா, ஐயோ கல்யாண வீடு சுத்தமா நல்லா இல்லையே, இவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் அவர் தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதுல இருந்தே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அந்த டைம்லயே நான் ஒருத்தவங்களை காதலிச்சிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா கிளீனா தெரியும் அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அவர் போயிட்டு எப்படி தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு சந்தோஷமாவே இருக்க முடியல. எப்ப பார்த்தாலுமே இவர் செத்து போயிடுவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா நம்மளுக்கு நிறைய பேருக்கு நடக்கிறது. ஒரு ஜோசியர்ன்றவர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லவே கூடாது. அப்படி அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசுல அது போயிட்டே இருக்கும். நம்ம 2000 வருஷம் 3000 வருஷம் யாரோ ஒன்னத்தை எழுதி வச்சுட்டு போனாங்க, இந்த நட்சத்திரம் இதை அப்படின்றத வச்சு புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட நம்ம அதுதான் உண்மையோ அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கு 1000 எவிடன்ஸ் இருக்கும். அவங்க சொன்னது 9 விஷயம் நடந்திருக்காது. ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இன்னொரு விஷயத்த நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்போமே தவிர அந்த 9 விஷயத்த நம்ம பார்க்கறதே கிடையாது. இப்ப சில பேரோட மைண்ட் 9 விஷயத்த பாக்குறதே கிடையாதுன்னா, அந்த 9 விஷயம் நடக்காத விஷயங்களை பார்த்துட்டு ஹே இதெல்லாம் நடக்கலல்ல அப்ப இதுவும் நடக்காது அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இருக்கிறது கிடையாது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை விட்டுருவாங்க, அப்படியே வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஆனா வேற ஒரு விஷயத்துக்கு போனா கூட பாத்தீங்கன்னா இந்த மனசோட இயல்பு அப்படின்றது உள்ளுக்குள்ளார ஒரு போராட்டம். இப்ப வெளியில இருக்கிற விஷயங்கள், வெளியில இருக்கிற போராட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜாதிக்காக போராட்டம், மதத்துக்காக போராட்டம், என் வேலைக்காக போராட்டம், ப்ரமோஷனுக்காக போராட்டம், வெளியில நம்ம போராட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு உள்ளவே கூட பாத்தீங்கன்னா நம்மளோட மனசுன்றது ஒரு போராட்டத்துல ஈடுபடும். இந்த அம்மாக்கு பாத்தீங்கன்னா ஜோசியத்தை பத்தி போராட்டம். ஜோசியம் உண்மையா இல்லையா, ஒருவேளை இது நடந்துருமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த வேலையை விடணுமா விடக்கூடாதா, இந்த வேலையிலேயே இருந்தா தானே நல்லது, ஆனா எனக்கு இந்த வேலை பிடிக்கலையே, நான் இதை விட்டுட்டு போயிடலாம், இல்ல நீ போனியா எப்படி பொழைப்ப. உள்ளுக்குள்ளேயே நம்மளோட மனசுன்றது ரெண்டா பிரிஞ்சிரும். ரெண்டா பிரிஞ்சிட்டு ஒரு டைம் இது சொல்றது நியாயம் மாதிரி தோணும். அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இது சொல்றது நியாயம் மாதிரி தோணும். திருப்பி 2 நிமிஷத்துல இது சொல்றது. இப்போ இந்த போராட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இது மனசோட ஒரு இயல்பு. எந்த மாதிரியான ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப மாங்கான்றதுன்னா எப்படி மாங்காவை நீங்க நிர்ணயிப்பீங்க? மாங்கானா என்னது? அது பச்சை கலர்ல இருக்கும், உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கும், ஒரே ஒரு கொட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. 2 கொட்டை இருந்துச்சுன்னா அது மாங்காவா இருக்குமா?
பச்சை கலர்ல இருக்கிறதுக்கு பதிலா அது வந்து நீல கலர்ல இருந்துச்சுன்னா அது மாங்காவா இருக்குமா? மாங்காக்குன்னு சொல்லிட்டு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா மாதிரி மனுஷ மனசோட ஒரு இயல்பு கூட இந்த ஒரு போராட்டம் தான். காலையில பிச்சைக்காரனத்துக்கு பிச்சை போடுவோம், பிச்சை போட்ட பிறகுவே போராடும் மனசு. நான் பிச்சை போட்டது சரியா தப்பா? ஒரு வாய் சொல்லும், இப்ப நான் போடலன்னா வேற யாருங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைட்ல ஆனா இவன்கெல்லாம் உழைத்து இவன் வந்து உண்மையாலுமே பிச்சைக்காரனான்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில நான் வந்து என் மனைவி கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், என் கணவன் கிட்ட வந்து நான் இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், நான் இது சொன்னதா கரெக்டா தப்பா? நான் ஏன் சொன்னேன்னா அவர் இப்படி பண்ணவே தான் சொன்னேன், ஆனாலும் நீ பொறுமையா சொல்லி இருந்திருக்கலாம், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளவே நம்மளுக்குள்ளவே பேசிட்டு இருப்போம். ஒரு வாட்டி லாயர் வந்து இந்த சைடு பேசுவாங்க, இன்னொரு வாட்டி லாயர் வந்து இந்த சைடு பேசுவாங்க. இதுல ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பொண்ணு வந்து ஜோசியம் பொய் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துருச்சுன்னா அங்க போராட்டம் கிடையாது. இது உண்மை அப்படின்ற முடிவுக்கு வந்துருச்சுன்னா அங்க போராட்டம் கிடையாது. இந்த முடிவுன்றதே கிடையாதுங்க. இது வந்து ஒரு மாய. இந்த போராட்டம் வந்து ஒரு மாய. நம்ம வந்து நம்மளோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப பர்பெட்ரேட் பண்றது எப்படி பண்றோம்னா இந்த வாய்ஸ் கண்டினியூஸா இருந்தாதான் அந்த அந்த நான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு சில பேர் கேஸ்ல வந்து ரொம்ப டிப்ரெஷனா மாறிடும். இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, முதல் ஸ்டெப் நீங்க யோசிக்கிற எல்லா யோசனையும் நீங்க கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பொண்ணு வந்து அந்த போராட்டத்துக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள போயிட்டு இதுதான் நான், இதுதான் உண்மை, இதுதான் என்ன, இது என்னோட எண்ண ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் ஆயிடுறாலோ இந்த போராட்டங்கள்ல அவ்வளோக்கு எவ்வளோ டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும். ஐயோ எனக்கு நிம்மதி வேணும், எப்படியாவது இந்த பயம் போயிடணும், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்ற அந்த போராட்டம் போகும். ஆனா அதுவே ஓ எனக்குள்ள இந்த எண்ணங்கள் போகுது இல்ல, ஓ இப்ப பாரு இந்த சைட்ல பேசுறேன், ஓ இப்ப பாரு இந்த சைட்ல பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலைமையை எடுத்துக்கிட்டு இந்த குரலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, விழிப்புணர்வோட ஓ இது போயிட்டு இருக்கே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த எண்ணங்களுக்கும் அவளுக்கும் இடையே வந்து ஒரு தூரம் உருவாகும். அந்த தூரம் எவ்வளவுக்கு எவ்வளவு உருவாகுதோ அப்போ இங்க வர போராட்டங்கள்லாம் அப்படியே ஒரு சினிமா பாக்குற மாதிரி போயிட்டு இருக்குமே தவிர இந்த போராட்டங்கள் எதுவுமே வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சலனத்தை உண்டு பண்ணாது. இது முயற்சி, இது வந்து பிராக்டிஸால மட்டும்தான் வருமே தவிர சடனா சட்டுன்னு அப்படி வந்துடுறதுன்றது வந்து இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு 10 நாள் நம்ம வந்து நம்மளோட எண்ண ஓட்டங்களை அப்சர்வ் பண்ணி ஒரு நடுநிலையோட அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ஞானத்தோட அப்சர்வ் பண்ணாலே நம்மளோட மைண்ட்ல எவ்வளோ நிம்மதி வரும். இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க பாருங்க, ஒரு கொசு வந்து உங்க மேல வந்து உட்காருது, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுது. ஒரு ஈ வந்து உங்க மேல வந்து உட்காருது, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுது. நீங்க வந்து இந்த ஈ என் மேல வந்து உட்கார்ந்துச்சு இல்ல, இது ஏன் ஈ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈயோட சொந்தம் கொண்டாடுவீங்களா? ஈ வந்துச்சு போச்சு. அதே மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட போராட்டங்களும் வந்துச்சு, கொஞ்ச நேரம் இருந்துச்சு போச்சு. ஆனா இது என்னோட எண்ணம், இது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொந்தம் கொண்டாடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு மன அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஈ வந்து உட்கார்ந்துட்டு எழுந்து போறத மாதிரி நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சு அதோட சொந்தம் கொண்டாடாம இது வந்துச்சு போச்சுன்னு சொல்லிட்டு விடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். நம்மளோட வாழ்க்கையை வந்து இன்னும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்க முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு மார்னிங் கஃபே நிகழ்ச்சி உங்க மனசை கொள்ளையடிச்சிருக்கோம்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்க எல்லாரையும் மற்றொரு மார்னிங் கஃபேல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி மற்றும் ஸ்வாதிஷ்டா. இது உங்கள் மார்னிங் கஃபே.